என்னம்மா புஷ்பாங்க சார். எங்க இருக்கீங்க? அருளி நகர். ஓ, என்ன வேலை செய்றீங்க? பாட்டில் வாட்டர் கேன் பொறுக்கிறேன். இந்த குப்பை பொறுக்கி தான் வாழ்க்கை நடத்துறீங்க. சரி, இது எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது 2 வருஷமா தான் இருக்கேன். வேற வேலைக்கு போறது இல்லைங்களா? போயிட்டு இருந்தேங்க, சமையல் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. ஆ, பாத்திரம் கிளீன் பண்ணுறதுக்கு. ஆ. இப்போ போகிறது இல்லைங்க. ஏன் அதுக்கு போறது இல்ல? போகிறது இல்லைங்க, முடியறது இல்லைங்க. இப்போ வயசாக ஆக நாளாக 50 வயசு ஆச்சுங்க. ஆ. அதனால முடியுது. உங்க குழந்தைங்க? குழந்தைங்க 2 குழந்தைங்க இறந்துட்டாங்க. ஆ. ஒரு பையன் இருக்கா, அது முஸ்லீம், கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையன் போயிட்டான். ஓ. நான் தனியாக இல்ல, சம்பாதிக்கிறேன். வீட்டுக்காரு இறந்துட்டாரு. மொத்தம் 3 குழந்தைகளா? ஆமாம். 3 குழந்தைகள்ல 2 இறந்துட்டாங்க. ஆமாம். எத்தனை வயசுல இருந்தாங்க? 11 வயசுல பாம்பு கடிச்சு பாப்பா இறந்துச்சுங்க. சரி. 14 வயசுல பையன் இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு இது ஹார்ட்ல ப்ராப்ளம். ஓ, இன்னொரு பையன் வந்து கடைசி பையனா மூத்த பையனா? மூத்த பையன் இருக்காங்க. மூத்த பையன் தான் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்களை எதுவும் கவனிக்கிறதே இல்லை. புருஷன் எப்படி இருந்தாங்க? வீட்டுக்காரர் தண்ணி அடிச்சு அவரு. எத்தனை வயசுல இருந்தாரு? அவர் இறக்குற 35 வயசு. 35 வயசு. அப்போ உங்களுக்கு வயசு என்ன 30ஆ? எனக்கு 50 ஆச்சுங்க. இல்லை, அப்போ 32. 32 வயசுல இறந்துட்டாங்க. இந்த குழந்தைகளை நீங்க தான் காப்பாத்துனீங்க. எப்படி காப்பாத்துனீங்க? இப்படிதாங்க வேலைக்கு போயிட்டு விட்டுட்டு வேலைக்கு போயிடுது. ம். அதுங்க விளையாண்டு இருந்து கல் சந்துக்குள்ள பாம்பு படுத்துறது தெரியாம கல் சந்துக்குள்ள கை விட்டு வீட்டு பக்கமேவா? வீட்டு பக்கம். ஓ, அதை அவங்கள வந்து சரியா கவனிக்க முடியாதனால அந்த இறந்துட்டாங்க இல்லையா? அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. 6வது படிச்சுதாங்க. அது உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கும்ல? கவலைதாங்க சார். என்ன பண்றேங்க அதனால. சரிம்மா, சரிம்மா, சரி சரி சரி. அந்த பையன் எப்படி காற்று பிரச்சனையில வந்துட்டோ? ஆமா. கணவனும் இல்லை, இந்த குழந்தைகளும் இப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப வேதனைப்படுறீங்க இல்லையா? இப்போ அந்த அந்த பையன் உங்ககிட்ட பேசுவாங்களா? ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லைங்க. அவர் என்ன வேலை செய்கிறாரு? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. அவனுக்கு 4 பொட்ட பிள்ளைங்க. ஓ, அதனால அவரையும் அதிகமாக நான் எதுவும் தொந்தரவு பண்றது இல்லை. அதனால நீங்கள் தனியாக இங்கே குப்பை பொறுக்கி சாப்பிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? என்னங்க 300 ரூபா கிடைக்கும், 200 ரூபாயும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 ரூபாயும் கிடைக்கும். சொல்ல முடியாது. வெயில் இப்படிதான் சுத்தணுங்க ரோட. சரி, இப்போ எல்லாருமே கை விட்டுட்டாங்க இல்லையா? ஆரம்பத்தில் புருஷன் கை விட்டுட்டாரு. அப்போ இந்த குழந்தைகளை நீங்கள் தன்னம்பிக்கையாக வளர்த்து விட்டீங்க. இடையில இப்படி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாருமே உங்களை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இது நீங்கள் எப்படி அதனால கவலைப்படுறது இல்லாமல் ஒரு துணிச்சலாக வந்திருக்கீங்களா எப்படி? துணிச்சல் எங்கேங்க, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கவலை வந்துட்டு தாங்க இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு. அதான். ஆனால் உங்களை மாதிரி உள்ளவங்க மற்ற காரியங்கள் வெளியே போய் கையேந்திர நிலைமை இருக்கும்ல? அந்த மாதிரி எல்லாம் நான் போறது இல்லைங்க. இப்படிதாங்க 4 பக்கம் இப்படி பொறுக்கி தின்னுட்டு உட்காந்து. இது ஒரு உழைப்பு தான் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு எந்த சூழ்நிலை வந்தாலும் பொறுக்கி தின்னுட்டு பேசாம இருந்துக்க வேண்டியது. யாருக்கிட்டையும் போய் கையை ஏந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது. சரிம்மா, சரிம்மா. கடவுள் உங்களை மாற்று வழி கொண்டு வருவார். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. சரி.